அனைவருக்கும் வணக்கம். எங்களை முதுகுல குத்திட்டாங்க, எங்களை நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்க, நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க, இப்படிலாம் சாபம் விடுறது, இப்படிலாம் கதறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கழக உடன்பிறப்புகள் தான். அதாவது காங்கிரஸ் கட்சி இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எங்களுக்கு திமுக வேண்டாம், நாங்கள் அப்படியே வந்து தாவேக்காவுக்கு ஜம்ப் ஆகுறோம் அப்படின்னு சொல்லி திமுகவுக்கு ஒரு டாட்டா காட்டிட்டு அப்படியே கடையை காலி பண்ணி கிளம்பிட்டாங்க. இப்போ திமுக வந்து அப்படியே தனித்து விடப்பட்ட சூழலாக இருக்கிறாங்க. அவர்களுக்கு சென்ட்ரலில் இனிமேல் பாலிடிக்ஸே கிடையாது. அதாவது இதுக்கப்புறம் வந்து என்னன்னா, சென்ட்ரல் என்ன லாபி பண்ண போகிறோம், பிஜேபிக்கு எதிராக நம்ம ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி வாக்குகள்லாம் திரட்டி வச்சிருந்தோமே, இதெல்லாம் இதற்கப்புறம் நம்ம வந்து எப்படி வாங்க போகிறோம், ஒரு தேர்தலில் தோல்வினாலும் அடுத்த தேர்தலில் வெற்றி பெறுறதுக்கான ஒரு சின்ன வாய்ப்பாச்சும் தெரியுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எதுவுமே இனிமேல் தெரிய போகிறது இல்லை. காரணம் என்னன்னா, அந்த கூட்டணி கட்சிகள்லாம் அப்படியே சிதறி ஓட போகிறாங்க. திமுக தனித்து நின்று தேர்தலில் வெற்றி பெற்றதாக வரலாறே கிடையாது. திமுக வந்து அதிமுக கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா 2016 சரி, இல்லை அதற்கு முன்னாடி கூட குறைவான கூட்டணிகள் எல்லாம் நின்றுக்கிறாங்க. ஆனால் திமுக வந்து ஒரு பெரிய கூட்டணி, ஒரு பெரிய அணி எப்போ அவர்கள் கூட இருக்குதோ அப்போ மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதுவும் ஒரு முறை தான். ஆட்சியில் இருக்கும்போது அவர்கள் வந்து இது வரைக்கும் தேர்தல் நின்று வெற்றி பெற்றிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. ஏன்னா ஆளுங்கட்சியாக வரும்போது இவர்கள் பண்ணக்கூடிய வேலைகள் அந்த மாதிரி. அதே தான் 2021 ஒட்டுமொத்த மீடியாவையும் கண்ட்ரோலில் எடுத்து 2026 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே திமுகக்கு எதிராக எந்த ஒரு செய்தி வெளியே வராமல் பார்த்துக்கிட்டாங்க. அப்படி இருந்தும் கூட மக்கள் திமுகவிற்கு எதிராக பெரிய அளவில் திரண்டு வாக்களித்து அந்த ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆளும் கட்சிக்கு எதிரான மனநிலை அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் வெளியே தெரியாம உள்ள இருந்திருக்கு அப்படிங்கிறத மக்கள் வாக்கு செலுத்துற அன்னைக்கு அதை காட்டிடுறாங்க. ஒட்டு மொத்தமா அப்படியே திமுகவை திருப்பி வந்து போட்டாங்க. இப்ப அப்படி இருக்கும்போது சரி, கூட்டணி கட்சிகளாச்சும் கூட இருப்பாங்களா அப்படிங்கிற நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அதுவும் வந்து கிடையாது. ஏன்னா காங்கிரஸ் கட்சி வந்து 5 எம்எல்ஏ சீட்டுகளை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, தாவேக்காவுக்கு நாங்கள் ஆதரவு அளிக்கிறோம் அப்படின்னு சொல்லி மாத்தி கொண்டு போயிட்டாங்க. இந்த அறிவிப்பு வந்ததுதான் தாமதம். உடனே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களை வந்து காங்கிரஸ் கட்சி முதுகுல குத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி இவ்வளவு நாள் கூட்டணி கட்சியில இருந்தவங்களையே நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க, நாசமா பெறுகின்றவர்கள சாபம் விட்டுட்டு இருக்காங்க. பேக் ஸ்டாபர்ஸ் யாருக்கு முதுகுல குத்திட்டாங்க? ஓட்டு போட்ட தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த வெற்றியை கொடுத்த அந்த தொகுதி மக்களின் முதுகில் குத்தி இருக்கிறது காங்கிரஸ். பேசுறது யாருன்னு தெரியுதுல்ல, அதாவது நம்மளோட அகில இந்திய லெவல்ல ட்ரெண்டான அந்த சிரிப்புக்கு சொந்தக்காரரான திமுக பேச்சாளர், திமுகவுடைய செய்தி தொடர்பாளர் சரவணன் அவர்கள் தான். ஸோ இவருடைய நிலைமை தான் இன்றைக்கு வந்து திமுகவில் உள்ள அனைவரது நிலைமையாகவும் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக இந்த மாதிரி கஷ்ட காலத்தில் வந்து விட்டுட்டு போறீங்களே அப்படிங்கிறதான் பார்வையாக இருக்குது. ஏன்னா திமுக கிட்ட இப்போ வரைக்கும் ஒரு 73 எம்எல்ஏக்கள் இருப்பாங்கன்னு வச்சுப்போமே. அதில் வந்து கூட்டணி கட்சிகளுடைய தொகுதிகள்லாம் நீங்கள் வந்து கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 57 தொகுதிகள் தான் இது இருக்கும். திமுக மட்டுமே நின்று வெற்றி பெற்றதுன்னு பார்த்தா, அப்போ இந்த அளவிற்கு வந்து குறைவான இடங்கள் போக போக என்ன ஆகும்னா, நாங்கள் சட்டமன்றத்தில் ஒரு வலுவான எதிர்கட்சி அப்படிங்கிற பேரும் இதுக்கப்புறம் திமுகவுக்கு இல்லாமையே போயிடும். சட்டமன்றத்தில் எதிர்கட்சியாகவே இருந்தாலும் எதிர்கட்சி தலைவராக ஸ்டாலின் உள்ள இருப்பாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அங்கே வந்து திமுகவிலே வேற ஒரு நபர் எதிர்கட்சி தலைவராக இருப்பார். அது உதயநிதி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிக மிக குறைவு. ஏன்னா அவர் வந்து அனுபவம் வந்து குறைவு அப்படிங்கிறதுனால மூத்த திமுக எம்எல்ஏக்களுக்கெல்லாம் அவர் வந்து தலைவராக பொறுப்பேற்று சட்டமன்றத்துக்கு தலைமை தாங்க முடியாது, எதிர்கட்சி தலைவராக. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இப்போ அடுத்தபடியாக யாருன்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கட்டும். அப்படியே ஒவ்வொரு பக்கமும் வந்து அணியை காலி பண்ணிட்டு அப்படியே வந்து இந்த பக்கம் வந்துகிட்டே இருக்கிறாங்க. அப்போ தாவேகா தரப்புல வந்து ஏற்கனவே விசிகாவுக்கும் வந்து கடிதம் வந்து அனுப்பியிருந்தாங்க, நீங்க எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுங்கன்னு சொல்லிட்டு. அதை பார்த்த உடனே திமுகவினுடைய ஒரு கழக உடன்பிறப்பாக நான் கடைசி வரைக்கும் கூட இருப்பேன் அப்படின்லாம் திருமாவளவன் மேடைகள்லாம் பேசியிருக்காரு இல்லையா. ஒரு இரட்டை குழல் துப்பாக்கி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் திமுகனா இன்னொரு பக்கம் விசிகா அப்படின்னு பேசின திருமாவர்களே நாங்கள் முக்கிய நிர்வாகிகளோடு ஆலோசித்து விட்டு சொல்கிறோம்னு சொல்றாரு. இல்ல நாங்க வந்து விஜய் கூட எல்லாம் போக மாட்டோம், திமுகவை கழட்டி விட்டுட்டு போக மாட்டோம்னு சொல்லல. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தாவேக தலைவர் விஜய் அவர்கள் ஆதரவு கேட்டு கடிதம் எழுதியிருக்கிறார். நாளை முன்னணி பொறுப்பாளர்களோடு கலந்து பேச எண்ணி இருக்கிறோம். நாங்க திமுக கூட தான் இருப்போம்னு சொன்னது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா 2 பேர் தான் இப்போ வரைக்கும். ஒன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் சண்முகம் அவர்கள், இல்ல நாங்க வந்து கூட்டணி விட்டு எங்கேயும் போல, நாங்க வந்து திமுக கூட தான் இருக்க போறோம் அப்படிங்கறத அவர் சொல்லிட்டாரு. நாங்க ஒன்றும் கூட்டம் இல்லை, மதச்சார்பற்ற சக்திகளுடைய ஒற்றுமையில சிபிஎம் உறுதியாக இருக்கிறது. இன்னொன்று நம்ம பிரேமலதா அவர்கள், நாங்க வந்து விஜய்க்கு சாப்பாடு போடுவோம், ஆனா கூட்டணி அப்படின்னு வந்துட்டீங்கன்னா நாங்க வந்து திமுக தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர்களும் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. நாங்க வந்து மதசார்பற்ற வெற்றி கூட்டணி தான், அதுல நாங்க உறுதியாக இருக்கிறோம். இருந்தாலும் விஜய் வந்து நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன், எங்க வீட்டு பையன்னு, அவருக்கு வந்திருக்காரு, வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சேன். ஆனா இவர்களே நாளைக்கு வந்து முடிவு மாறுவாங்களா, மனசு மாறி வேற அன்னைக்கு போயிருவாங்களா அப்படிங்கிறதே கேள்விக்குதான். அதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. இப்போ இந்த இடத்துல என்னன்னா, மக்கள் மேல வெறுப்பை கக்கிறது இருக்கு இல்லையா, அந்த வேலையை இப்போ திமுக பண்ண தொடங்கியிருக்கிறாங்க. கொளத்தூர்ல எங்க தலைவர் ஸ்டாலினையே தோக்கடிச்சிட்டீங்களா, எங்க தலைவர் யார் தெரியுமா அப்படின்னு
மக்கள் நாசமா போகணும்னு சாபம் விட்டுட்டு இருக்காங்க. அதை நீங்களே பாருங்க. அத்தனை பேருக்கும் செருப்படி காத்துல இருக்குது. இந்த குளத்தூர் தொகுதி செருப்படி காத்து பட போறாங்க. என் தலைவர் இல்லாத இந்த தொகுதி பட போறாங்க. ஓட்டு போட்டாங்க பாத்தீங்களா, இவனுக்கு என்ன செய்யறானுங்கன்றதை இவங்க அனுபவிக்கணும். இதுல வேற சேகர் பாபு ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் வேற, அப்படியே கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருக்காரு. ஸ்டாலின் அவர்கள் கூட அந்த அளவுக்கு அழல, ஆனா சேகர் பாபு தான் அழுதுட்டு இருக்காரு. காரணம் என்னன்னா, சேகர் பாபு அவர்கள் தான் சென்னை மாவட்டத்திற்கு உட்பட்ட முக்கிய தொகுதிகளுக்கு பொறுப்பாளர். இவர் தான் என்னென்ன வேட்பாளர் போடணும் அப்படின்னு சொல்லி தமக்கான ஆதரவாளர்களை அப்படியே ஃபில்டர் பண்ணி வேட்பாளர்களை போட்டவர். அதனாலேயே வெற்றி வாய்ப்பு பெரிய அளவில் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறது நம்ம சொல்ற குற்றச்சாட்டு இல்லை. திமுகவினுடைய எழும்பூர் தொகுதி முன்னாள் எம்எல்ஏ பரந்தாமன் அவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. அவருக்கு சீட்டு கிடைக்கலங்கிறது ஒன்று, சீட்டு கொடுக்கப்படலை, அதுக்கு காரணம் சேகர் பாபு அவர்கள் தான். இப்படி முக்கியமான வெற்றி வாய்ப்புள்ள வேட்பாளர்கள்லாம் தூக்கிட்டு தனக்கு சாதகமான வேட்பாளர்கள்லாம் போட்டுட்டார் அப்படிங்கிற அவரே குற்றச்சாட்டு. கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் அவர்கள் தோத்ததுக்கு காரணமே சேகர் பாபு அப்படின்ட்டு அவரே சொல்றாப்புல. ஸோ அந்த வேட்பாளர் பட்டியலில் அந்த அவ்வளோ வேலைக்கு அவர் பார்த்துருக்காரு. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ இன்னைக்கு இவர்கள் அழுறாங்க, நீங்க மக்கள் எங்களை ஏமாத்திட்டீங்க, நாங்க உங்களுக்கு எவ்வளவோ பண்ணோம், எங்களை ஏமாத்திட்டீங்களா சொல்றாரு இல்லையா. நல்லா யோசிச்சு பாருங்க. சில மாதங்களுக்கு முன்பாக அந்த தூய்மை பணியாளர்கள் ரிப்பன் பில்டிங் முன்னாடி நின்று போராடுறாங்க, அவர்களுடைய கோரிக்கையை ஏத்துக்குங்கன்னு சொல்லிட்டு அவர்களை எப்படி ட்ரீட் பண்ணாங்கன்னு இருக்கு இல்லையா. அவர்களுக்கு சரியான கழிவறை வசதி பண்ணி கொடுக்காம, அவர்கள் நாங்கள் போராடுறதுக்கு அனுமதி கொடுக்காம, போராட்டத்துக்கு கூடவே விடாம பல தடைகளை தாண்டி தான் அவர்கள் போராடினாங்க. அப்படி இருக்கும்போது கூட அவங்க பெண்கள் அப்படின்னு கூட பார்க்காம முறையான கழிவறை வசதி கூட பண்ணி கொடுக்காம அவர்கள் அல்லோல் பட வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படிங்கிற பேரில் மிரட்டுற தோணியில் சேகர்பாபு அவர்கள் பேசினாருன்னா அவர்கள் பதிவு பண்ணாங்க. அப்போ எந்த அளவிற்கு ஒரு அதிகாரத்தில் இருக்கும்போது எப்படி இருந்தாங்க, அதே மாதிரி இன்னைக்கு பதவி போயிருச்சுக்கும் போது அப்படி கண்ணீர் வடிக்கிறாங்கன்றதை நம்மளால பார்க்க முடியுது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம இன்னொரு முக்கியமான இடத்துக்கு வரணும். இப்போ தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் கட்சி கூட கூட்டணி வச்சிருக்கு. இப்போ இந்த இடத்துல அரசியல் களம் ஒரு பெரிய அளவில் ஒரு ஷிஃப்ட்டுக்கு உள்ளாக இருக்கு. என்ன அப்படின்னா, இதனால் வரைக்கும் விஜய் அவர்கள் மேல என்ன ஒரு பார்வை பொதுமக்கள் தரப்புல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் மாற்று, விஜய் அவர்கள் ஒரு வாரிசு அரசியலுக்கு மாற்று, ஒரு குடும்ப அரசியலுக்கு ஒரு மாற்றாக வருவார், ஊழல் அரசியலுக்கு ஒரு மாற்றாக வருவார் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பார்வை இருந்துச்சு இல்லையா. இப்போ அவர் தனிப்பெரும்பான்மை கிடைச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. கிட்டத்தட்ட தனிப்பெரும்பான்மை கிடைக்கிறதுக்கு இன்னும் நிறைய கட்சிகளினுடைய ஆதரவெல்லாம் வேண்டி இருக்கு. தாவேகா மட்டுமே ஆட்சி அமைக்க முடியாது. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற மாதிரி போகுது. அது யார் வர்றாங்கன்னா, காங்கிரஸ் கட்சி முதல் ஆளாக வர்றாங்க. ஸோ காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே தாவேக்கால ஒரு துண்டை போட்டு வச்சுருந்தாங்க. எப்போ தேர்தல் சமயத்தில் கேட்டிங்கன்னா இல்லை, விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கே முன்னாடி. இது சீமான் அவர்களே வெளிப்படையாக பதிவு பண்ணியிருந்தாரு. அதாவது விஜய் அவர்கள் என்கிட்ட அப்ரோச் பண்ணும்போது நம்ம கூட்டணியில் காங்கிரஸையும் வச்சுக்கலாமான்னு சொல்லி என்கிட்டே விஜய் அவர்கள் கேட்டார். நான் முடியாது, அதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் சீமான் அவர்கள் அந்த சர்க்கிள் வெளியே வந்துட்டாப்புல, கூட்டணி வேணான்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிதான் காங்கிரஸ் கூட அப்பவே பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அதுக்கப்புறமா தேர்தல் கிட்ட வரும்போது நடந்துச்சு. தேர்தலுக்கு பின்னாடி இப்போ கூட்டணி சேர்ந்துட்டாங்க, முடிவில் அறிவிக்கப்பட்டதுக்கு பின்னாடி. இப்போதான் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சியை தமிழ்நாட்டில் ஒரு சக்தியாக தாவேகா அவர்கள் விஜய் கொண்டு வராரு அப்படின்னா, அதற்கான முழு எதிர்ப்பு எங்கேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சிக்கிட்ட இருந்து வரும். ஒரு தார்மீக ரீதியாக திமுக எதிர்க்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா முடியாது. ஏன்னா இத்தனை நாள் கூட்டணி வச்சுட்டு இருந்தது திமுக. அப்போ திமுக காங்கிரஸ் கட்சி எதிர்க்கிறாங்க, இல்லை காங்கிரஸ் கூட தாவேகா கூட்டணி போனது எதிர்க்கிறாங்க அப்படின்னா அது அவர்களினுடைய சுய லாபத்திற்காக எதிர்க்கிறாங்கன்றது மக்கள்கிட்ட அம்பலப்பட்டுருவாங்க. அப்போ அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சிக்கு தான் ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகுது. நாம் தமிழர் கட்சியால தான் தாவேகா காங்கிரஸ் கூட்டணி விமர்சித்து பேச முடியும். காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டிற்கு என்னெல்லாம் துரோகம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பட்டியலிட்டு பேச முடியும். அதற்கான உரிமை அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியில மட்டும்தான் இருக்கு. நாம் தமிழர் கட்சிக்கு இந்த தேர்தலில் வாக்கு சதவீதம் கிட்டத்தட்ட ஒரு பாதி அளவு குறைஞ்சிருந்தாலும் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அரசியல் பண்றதுக்கான அந்த ஒரு களம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சாதகமாக அமைஞ்சிருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தாவேகா ஒருவேளை தனித்தே ஆட்சி அமைச்சிருந்தாலுமே கூட தாவேகா பண்ணக்கூடிய விஷயங்களை அந்த முன்வரிசையில் நின்று கேள்வி கேட்கக்கூடிய ஒரு எதிர்க்கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கும். சட்டமன்றத்துக்குள்ள எதிர்க்கட்சியா இல்லைன்னா கூட மக்கள் மன்றத்தில் எதிர்க்கட்சியா நாம் தமிழர் கட்சி இருந்திருப்பாங்க. இப்போ கூடவே காங்கிரஸ் கட்சி கூட கூட்டணி வைக்கும்போது காங்கிரஸ் எங்களுடைய இனத்தின் எதிரி அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர் சீமான். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நேரடியாக களம் அந்த காங்கிரஸ் டிவிக்கு அலைன்ஸுக்கு எதிராக நாம் தமிழர் அவங்களை பொசிஷன் பண்ணிப்பாங்க. இது அரசியல் களத்தில் நாம் தமிழர் கட்சிக்கு தான் ஒரு பெரிய ஒரு ஊக்கத்தை கொடுக்கும். இன்னும் சொல்லப்போனால் திமுக அதிமுக இழந்த வாக்குகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். கிட்டத்தட்ட 45 விழுக்காடு வாக்குகள் திமுக கூட்டணி வச்சிருந்துச்சு. அது அப்படியே பார்த்தீங்கன்னா 34 குறைஞ்சி. அதே மாதிரி அதிமுகவும் கிட்டத்தட்ட 40 விழுக்காடு வாக்குகள் வச்சிருந்துச்சு. அது அப்படியே குறைஞ்சி 24 விழுக்காடு வாக்குகளாக மாறி நிற்கிது.
அவங்களுடைய இழப்பெல்லாம் பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு வங்கியில் அவ்வளோ பெரிய இழப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. இருந்தாலும் நாம் தமிழர் கட்சிக்கு அடுத்த கட்ட அரசியல் அப்படிங்கிறது இன்னும் வீரியமாக செயலாற்றுவதற்கான ஒரு களமாக வந்து அமைஞ்சிருக்கு. ஏன்னா இங்கே வந்து மக்கள் திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம் அப்படிங்கிற மனநிலையில் ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க. எனக்கு இந்த 2 கட்சி வேண்டாம், எங்களுக்கு வந்து ஒரு மாற்றம் வேணும்ன்ற எதிர்பார்க்குற மைண்ட் செட்டில் மக்கள் வாக்களிக்கவும் தயாராகிட்டாங்க. ஆனால் இன்றைக்கு வந்து அவர்கள் தேர்ந்தெடுத்த அந்த மாற்று கட்சி அப்படிங்கிறது மக்கள் வேண்டான்னு ஒதுக்கிய காங்கிரஸ் கட்சி வந்து கூட சேர்த்துக்க வேண்டிய ஒரு சூழலை ஏற்படுத்துது. இன்னும் வந்து விசிகா கூட உள்ள வரலாம், இன்னும் பல கட்சிகள் உள்ள வரலாம். ஆனால் இவர்கள் எடுக்க போகிற அரசியல் அப்படிங்கிறது கண்டிப்பாக சென்ட்ரலில் வந்து காங்கிரஸ் பண்ணக்கூடிய அரசியலுக்கு தான் உதவும் அப்படிங்கிற மாற்றுக்கிறதுல. ஏன்னா 2029 வந்து கண்டிப்பாக விஜய் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலையும் போட்டியிடணும் இல்லையா? அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி தான் இவர்கள் வந்து வழிநடத்த வேண்டிய தேவை இருக்கும் ஆல் இண்டியா லெவலில். அப்போ அது வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ட்ராக்ஷன் வந்து ஏற்படுத்தும். அங்கேயும் நாம் தமிழர் கட்சிக்கான ஒரு வாய்ப்பு அமையும். ஏன்னா கிட்டத்தட்ட 2009-10 காலகட்டங்களிலிருந்து காங்கிரஸ் கட்சியை முழு தீவிரமாக தமிழ்நாட்டை எதிர்க்கக்கூடிய ஒரே கட்சி வந்து நாம் தமிழர் கட்சி தான். அப்போ இனி வரப்போகிற காலங்களில் சீமான் அவருடைய வீழ்ச்சி எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு முன்னோட்டமாக நாம் இதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ காங்கிரஸ் கட்சி கூட கூட்டணி வச்சுட்டாங்க அப்படின்னு தெரியும் போதே வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிகள் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இவருக்கா நீங்கள் ஒரு மாற்றுன்னு சொல்லி வாக்களிச்சிங்க, இவரையா நீங்கள் வந்து ஒரு தமிழ் தேசியவாதி நினைச்சிங்க. ஏன்னா தமிழ் தேசியம் ஒரு கண்ணு, திராவிடம் ஒரு கண்ணுன்னு பேசினவர் காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சிருக்காரு பாருங்க. அப்போ இவர் எப்படி வந்து சரியான தமிழ் தேசிய ஒரு கட்சியாக இருப்பார், தமிழ் தேசிய அரசியலை வந்து முன்னெடுப்பார் அப்படின்னு சொல்லி கேள்விகளை தொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் அவர்களுக்கு வாக்கு செலுத்திய சில தமிழ் தேசியவாதிகள் கூட என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா தங்களுடைய வெறுப்பை, தங்களுடைய எதிர்ப்பை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது தொடர்ச்சியாக நடக்கும். அடுத்த 5 ஆண்டுகளில் தாவேகா காங்கிரஸ் கூட்டணி தொடரும் அப்படிங்கிற பட்சத்தில் அது நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு சாதகமான களமாகத்தான் அமையும். இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி வந்து தாவேகாவை மட்டும் எதிர்த்து அரசியல் பண்ண போகிறது கிடையாது. தாவேகா, திமுக, அதிமுகன்ற அந்த 3 கட்சிகளையும் ஒரே அணியில் வச்சு தான் நாம் தமிழர் கட்சி எதிர்த்து அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போவும் வந்து பண்ண போகிறாங்க. அது வந்து இந்த வரக்கூடிய காலங்களில் பெரிய பலன் அளிக்கும் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா அதற்கான சாத்தியக்கூறுகள் வந்து இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து விஜய் அவர்களுக்கு முன்னாடி கூட வந்து சீமான் அவர்கள் பற்றின ஒரு விழிப்புணர்வு வந்து பெரிய இல்லாமல் இருந்துச்சு. இப்போ வந்து சீமான் அவர்களை எதிர்க்கிறதுக்கு கூட ஒரு 100 பேர் இருக்காங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு பேசினா கேட்கறதுக்கும் அதே 100 பேர் இருப்பாங்க. ஸோ அப்போ தான் அந்த கேள்விகளுக்கு வந்து இவர்கள் பதில் சொல்ல வேண்டிய தேவை ஏற்படும். அது அரசியல்களது ஒரு விவாதமாக வந்து மாறும். ஸோ விஜய் அவர்கள் வந்து வெற்றி பெற்றாலும் சீமான் அவர்கள் தோற்றாலும் வந்து அந்த ஒரு லைம் லைட்டில் வந்து சீமான் அவர்களை கொண்டு வந்தது விஜய் அவர்கள் தான். ஸோ விஜய் அவர்களை பற்றி பேசினா சமூகத்துக்கு முழுக்க ட்ரெண்ட் ஆகும். சீமான் அவர்கள் வந்து ஒரு கூட்டத்தில் 1 மணி நேரம் பேசுறாருன்னா 40 நிமிஷங்கள் திமுக பற்றி பேசியிருப்பாரு, 10 நிமிஷம் அதிமுக பற்றி பேசியிருப்பாரு, 10 நிமிஷம் தான் விஜய் பற்றி பேசுவார். ஆனால் அந்த 10 நிமிஷம் எப்படி வந்து தமிழ்நாடு முழுக்க ட்ரெண்ட் ஆகுதோ, மீடியா முழுக்க ட்ரெண்ட் ஆகுதோ, இப்போ தாவேகா தான் ஆளுங்கட்சி அப்படிங்கும்போது யாருடைய விமர்சனமோ இல்லை யாருடைய அரசியலோ வந்து அதிகப்படியாக பேசுபொருளாகணும் நம்ம வந்து ஒப்பீட்டளவில் பார்க்கும்போது கடந்த காலத்தில் நடந்த அதே விஷயம் தான் இனிமேல் நடக்கும். ஸோ நாம் தமிழர் கட்சிக்கும் இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய தாவேகாவுக்கும் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு அரசியல் நடக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இவர்கள் 2 பேருக்கு இடையில தான் ரொம்ப தீவிரமாக வந்து அரசியல் ரீதியாக ஒரு மோதல் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அது அடுத்த 5 ஆண்டுகளில் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய அளவான ஒரு மாற்றத்தையும் ஒரு வளர்ச்சியை கூட கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குற விஷயம். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.